செய்திகள் வாசிப்பது பிரியா. சமூக விரோதிகளின் கூடாரத்தை மாற்றி ஏரி மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான நடைமேடை அதிகாலையில் ஆய்வு. தூத்துக்குடி மாநகராட்சிகள் பல்வேறு வசதிகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்களின் பயன்பாட்டிற்கு இல்லாமல் உள்ள மழைநீர் தேங்கும் இடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து அங்கு என்ன அமைக்கலாம் என்று மேயர் ஜெகன் பல கட்டங்களாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி அம்பேத்கர் நகர் ஸ்டெம் பார்க் அருகில் உள்ள மாநகராட்சியில் சொந்தமான மழை காலங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் அந்த இடம் இருந்து வந்தது. இதனை ஆய்வு செய்த ஜெகன் அந்த இடத்தில் மழைநீரை தேக்கி வைக்கும் ஏரி ஒன்று உருவாக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த ஆண்டு 21/7/2025 அன்று பணி செய்வதற்கான ஆணை வழங்கப்பட்டு 306 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் பணிகளை 12 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாலை நேரத்தில் அங்கு நடைபெறும் பணிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அதன்படி மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாலை நேரத்தில் அங்கு நடைபெறும் பணிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை விரைவாக உடனடியாக முடிக்க வேண்டும், மக்களின் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும், அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் பொதுமக்கள் ஏரியை சுற்றி நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அது ஒரு சந்தோஷமாக பொதுமக்களுக்கு இருக்கும். அதுதான் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு முழு திருப்தி என்று மேயர் ஜெகன் தெரிவித்தார். மேலும் அதிக மின் விளக்குகள் பொருத்த வேண்டும், உடனடியாக கதவுகள் அமைக்கப்பட்டு பொருத்த வேண்டும், பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று மேயர் ஜெகன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுக்க முழுக்க மழை நீர் தேங்கும் பகுதியாகவே இருந்தது. குறிப்பாக ஏரி அமைக்கப்படுகின்ற இடத்தில் 6 மாத காலம் வரை மழைநீர் தேங்கியிருந்தது. அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாகவே இருந்தது. தற்போது அங்கு ஏரி அமைக்கப்படுவதால் வரும் காலத்தில் மழைநீர் 100% தேங்காது. அதுபோல பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெறும் இடமாகவே அது இருந்து வந்தது. பணிகளை முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வரும்போது இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்குகள் அமைக்கப்படுகிறது. மேலும் பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். ஆகையால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் என்று தெரிய வருகிறது. நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 2 அடிலாம் போடக்கூடாது, 4 அடி போடலாமா 5 அடி போட்டுருமா? 4 அடி 5 அடி வேணும். ஏன்னா உங்களுக்கு அது சுட்டு கம்மியா இல்லை பிரிஸ்க் வால் மாதிரி போட்டுருமா? எப்போ முடிப்பீங்கப்பா? டக்குன்னு கதவுக்கு மேலே மாட்டுங்க. மாட்டி போட்டோன்னா எவனுக்கு வெளியால் உள்ள வரும். 15 நாளில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லைட் உண்டா? லைட் ஆக்கணும் சார். ரெடியாக இருக்குது லைட்டு. சுற்றி லைட் போடணும் ட்ராக்கில். நல்லா அடிக்கும், நல்லா இருக்கும். இதில் கவுண்டரை மட்டும் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த குளிர்ந்த காற்று நல்லா இருக்கும். என்ன ப்ரோ, உங்களுக்கு தான் உங்கள் ஏரியாவுக்கு தான் பார்க்கில், அதனால அங்கே ஒரு பார்க்கு, அடுத்து இந்த பார்க்கு போகலாம். உயரமாக